ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நல்ல கிறிஸ்பியான ரவா ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம ரவா ரோஸ்ட் பார்த்திங்கன்னா கடைகளில் ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அது ரவா ரோஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சட்னி சாம்பாரோட நல்லா முறுமுறுன்னு இருக்கிறனால அவ்வளோ அருமையாக இருக்கும். தோசையை விட ரவா ரோஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரவா ரோஸ்ட்டை வீட்டில் நம்ம ட்ரை பண்ணும்போது சில டைமில் சொதப்பல் வந்துடும். மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான ரவா ரோஸ்ட் நம்ம வீட்லேயும் செய்ய முடியும். இது பார்த்தீங்கன்னா கடைகளில் ரொம்ப நேரம் நமக்கு முறுமுறுப்பு இருக்கும். பட் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு தான் முறுமுறுன்னு இருக்கும். ஸோ எப்படி வந்து கடைகளில் நல்லா முறுமுறுன்னு இருக்குது, வீட்டில் பண்ணுறது நம்ம என்ன சேர்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வரும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கப்பில் நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக வறுத்து வச்ச ரவை. நீங்கள் வறுத்த ரவை அப்படிலாம் வறுக்காத ரவை, ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவு. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பை வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அளவு. இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை லைட்டாக கையில் நசுக்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்ததாக பொடி பொடியாக நுணுக்கின முந்திரி ஒரு 5-6 பீஸ். நுணுக்கி போடும்போது எல்லா தோசையிலையும் உங்களுக்கு வரும், நல்லாயிருக்கும். நல்லா கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அதில் விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். கூடவே பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி அதே மாதிரி 1-2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கூடவே மல்லி இலை நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசையில் அங்கங்கே தெரியாது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட்டை நல்லா அதையும் வந்து இந்த பட்டர் கிரேட் பண்ணுற அந்த கிரேட்டரில் போட்டு நான் துருவி எடுத்துருக்கிறேன், ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவு நான் எவ்வளவுன்னு சொல்கிறேன். நம்ம அளந்தோம் பார்த்தீங்களா அதே கப்பில், அதில் வந்து 4 கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். 4-5 கப் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ரவையை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அது ஊறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 4 கப் தண்ணி சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிட போகிறேன். எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த ரவை ஊறுறதுக்கு நம்ம டைம் விடணும். அதுக்காக கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் மட்டும்தான் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது, அது ஒரு டிப்பு. இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த ரவை வந்து இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி, இன்னும் ஒரு 2 கப் தண்ணி அளவுக்கு நான் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ ரவை சேர்த்தோம் இல்லை பார்த்தீங்களா, அது வந்து ஊறி சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் சேர்க்குற ரவை தான் நல்லா முறுமுறுப்பு கொடுக்கறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றுங்க. ஈவனான தோசைக்கல்லாம் இருந்தது அப்படின்னா ரவா தோசை நல்லா வரும். இப்போது அங்கங்கே வந்து
இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் இடையில நம்ம ஆயில் விடும்போது நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். எல்லா பக்கமும் மாவை ஊற்றிடாதீங்க, அப்போ நல்லா வராது. கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து பெருசாக இருக்கும், அந்த பர்னால் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதே மாதிரி தோசைக்கல்லும் நல்லா நீளமாக வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக ஹீட் போகிற மாதிரி அவங்க சுடுவாங்க. அப்போ தோசை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக மொறுமொறுன்னு வரும். நம்ம வீட்டில் வந்து குட்டி பர்னால், அப்புறமா தோசைக்கல் எல்லா பக்கமும் சூடு ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா சென்டரில் லைட்டாக ரொம்ப முருகலாகவும் சுற்றிலும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சூப்பர் நல்ல டேஸ்ட்டான நம்மளோட ரவா ரோஸ்ட் வந்து இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். கடையில் விட வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஹெல்தி. 100% கடை அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் உத்தரவாதம் தரவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் சொன்ன ரீசன்ஸ் தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 1-2 டேபிள் ஸ்பூன் போல் ரவையை வந்து நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவில் கலந்திங்கன்னா மட்டும்தான் நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த தோசையை நான் ஊற்றிட்டேன். நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம். இதில் நெய் விட்டிங்கனாலும் பிரமாதமாக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, மைதா மாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு சேர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்தும் பண்ணலாம். கோதுமை மாவு சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பிலேருந்து ஒரு 1/3 கப் அளவுக்கு சேர்த்து நீங்கள் இதே மாதிரி சுட்டுக்கலாம். இன்னொரு நாள் வந்து நான் ரெசிபியை டீட்டெயிலாக கொடுக்குறேன், அந்த மெஷர்மெண்ட்டோட கோதுமை மாவு வச்சு எப்படி வந்து ரவா ரோஸ்ட் வந்து பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம முருகலான ரவா ரோஸ்ட்டை நீங்கள் வந்து சட்னி சாம்பாரோட வச்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.